பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். திருமலை வணக்கம். பீகார் தேர்தல், அதுக்கப்புறம் அதை ஒட்டி இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி விஷயங்கள் இன்னும் வேகம் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. விஜய் இப்ப தினத்தந்தியில இன்னைக்கு ஒரு செய்தி, விஜய் அதிமுக கூட கூட்டணி ஒரு சுற்று பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து விட்டது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. திடீர்னு ஏன் இப்படி ஒரு செய்தி தினத்தந்தியில வருது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதே சமயத்துல கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ்ல அவர் சேர முற்பட்டார், ராகுல் காந்தி அவருடன் பேசியது உண்மை அப்படின்றாங்க. இதே கருத்தை ஜோதிமணி எம்பி அவங்களும் சொல்றாங்க. 2010 வாக்குல அவர் காங்கிரஸ்ல இணைய இருந்தார், அந்த முயற்சி தவறிவிட்டது அப்படின்றாங்க. ஏன் காங்கிரஸ்காரர்கள் திடீரென்று எங்களுக்கு புதியவர் அல்ல விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க? ஆனா தந்தி நாளிதழ்ல அதிமுகவுடன் கூட்டணின்னு திடீர்னு மீண்டும் அந்த விஷயத்துக்கு எதுக்காக வராங்க? பொதுவாக ஒரு புதிய கடை ஒரு பஜார்ல ஓபன் ஆச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குங்க. அவங்களும் சில தள்ளுபடி அறிவிப்புகள்லாம் உண்டு. இப்ப விஜயோட தள்ளுபடி அறிவிப்பு என்ன? ஆட்சியில் பங்கு, அது தள்ளுபடி அறிவிப்பு. ஆட்சியில் பங்குங்கிற அந்த விஷயத்துக்கு அதிமுக எப்படி ஒத்து வரும்? அதாவது விஜய் ஆட்சியில பங்கு கொடுத்தாலும் அதிமுக ஆட்சியில பங்கு கொடுத்தாலும் அது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பொருந்தியே போகாத விஷயம் தானே. அப்ப எப்படி அதிமுகவோட விஜய் கூட்டணி வைப்பதற்கு அது எப்படி சாத்தியம்? மேஜர் பார்ட்னர். இப்போ பீகார் கம்பேர் பண்றதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கரூரை சுற்றியே மையம் கொண்டிருந்த செய்தி புயல் இப்ப பீகாரை சுற்றி மையம் கொள்கிறது. ஏன்னா பீகார்ல ஒரு மேஜரா ஒரு நல்ல கூட்டணின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே சராசரியா 20% ஆதரவு இருக்கு. இப்போ தேர்தல் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் பிஜேபியும் சரி, ஜேடியும் சரி, ஆர்ஜேடியும் சரி, ஆவரேஜா 20-22 இந்த ரேஞ்சு. தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட ஆதரவு நிலை கூட. அதிமுக குறைஞ்சிருச்சு, மக்களவை தேர்தல் இவ்வளவு தானே, அது பொருத்தமற்ற வாதம். ஏன்னா நீங்க சட்டமன்ற தேர்தலை பார்க்கணும். சட்டமன்ற தேர்தல் வரும்போது கேண்டிடேட் ஒரு 150 தொகுதியில நிக்கக்கூடிய 150 வலிமையான கேண்டிடேட் தேவை. கேண்டிடேட்டுக்கு ஜாதி பலம் இருக்குனுங்க. அதே நேரத்துல மொபிலைசேஷன் ஆஃப் காஸ்ட் எப்போதுமே ஒரு வகையில ஆபத்தானது. என்னன்னா கவுண்டர் மொபிலைசேஷன் ஆஃப் அதர் காஸ்ட் வரும். இப்ப நீங்க ஒரு வன்னியர் இல்ல ஒரு தேவர், ஜாதி பலம், இவர் தேவருங்க, தேவர் ஓட்டு பூரா இவருக்கு தான் கிடைக்கும் நீங்க சொன்னீங்கனாலே நான் தேவர் ஓட்டு வேற இடத்துக்கு மாறிடும். அதாவது ஒரு மெஜாரிட்டி ஜாதியிலையும் இருக்கணும், எல்லா ஜாதிகள் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கணும். அப்படியான கேண்டிடேட். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க தொகுதிங்க எங்ககிட்டயும் ஜாதி ரீதியா கேண்டிடேட் இருக்காங்க அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. மற்ற ஜாதிகளை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய அல்லது மதிப்பை பெற்று வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் இருக்காராங்கிறதான் கேள்வி. வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல 89 மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 89 ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், 4 முனை போட்டி, மூப்பனார் முதல்வராக்குங்கிறதான் ராஜீவ்காந்தியோட பிரச்சார பாயிண்ட். முடியல, 26 சீட்டு கிடைச்சது. அடுத்த சில மாதங்கள்ல மக்களவை தேர்தல் வருது. டக்குன்னு மூப்பனார் தலைவர் பதவியிலும் தூக்கிட்டு வாழப்பாடியை கொண்டு வந்துறாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி நமக்கு நண்பர். அதிமுகவோட பேச்சுவார்த்தை முன்னதாகவே என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது நீங்க அந்த காலகட்டத்துல இங்கதான் இருந்தீங்க, ஒரு கார் விபத்துல சிக்கினாங்க. ஒரு லாரி சைடு ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு ஏறி வரும். லாரி முகப்புல உதயசூரியன் திமுக கொடி, லாரி மோதிருச்சு, கார் பேர்ல மோதிருச்சு, கண்டசா கார். 2 பேருக்கும் அடி. அடின்னா பெரிய அடி இல்ல, ஓரளவுக்கு அடி. ஒரு சதி தியரி வந்துருச்சு, கரூர் மாதிரியே சதி கோட்பாடு. திமுக தான் லாரியை வச்சு மோதிருச்சு, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அது என்ன ஆச்சுன்னா 2 பேரையும் கொண்டு போய் தேவகி மருத்துவமனை, சொக்கலிங்கம், டாக்டர் சொக்கலிங்கம் ரொம்ப நண்பர், பின்னாடி ஷெரீஃபாலா இருந்தார் ஜெயலலிதாவோட அந்த முதல் பீரியட்ல. அவர் மருத்துவமனையில சேர்க்கும் போது திடீர்னு காலையில ஒரே பரபரப்பு. என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வர்றாருங்க பாக்குறதுக்குன்ட்டாங்க. அது ராஜீவ்காந்தி ஒரு கார் விபத்துல அடிபட்ட 2 பேரை பார்ப்பதற்கு டெல்லியில இருந்து ஸ்பெஷல் பிளைட் போட்டு வராரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு, இது எப்படிங்க சும்மா எப்பவுமே நனைய மாட்டாங்களே, அப்போ கூட்டணி வருது போல இருக்கு அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த சில மாதங்கள்ல கூட்டணி வரும்போது மிக இயல்பாக என்ன ஆச்சுன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. என்ன காரணம்னா அதிமுக அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய சீட்டை விட்டு கொடுத்துருச்சு. ஏன்னா மக்களவை தேர்தல் எம்ஜிஆர் ஃபார்முலா தான் அது. தேசிய கட்சிக்கு மக்களவை தேர்தல் அதிக இடம், சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிக்கு அதிக இடம். இன்னைய தேதி வரைக்கும் அந்த ஃபார்முலா தாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி 150-160 இடத்துல நிக்காம வாய்ப்பே இல்லை. அப்படி நின்னாலே ஆட்சியில பங்கு இல்லைன்னு தான் அர்த்தம், இல்லையா? பீகார் தேர்தல் எந்த இடத்துல பொருந்தாது? 101 இடத்துல பிஜேபி நிக்குது, 101 இடத்துல ஜேடியு நிக்குது. அப்படியான ஒரு ஃபார்முலா இங்க வருமா? அது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலா மாதிரி தானே சார் இருக்கும்.
ஃபெயிலியரே தான். ஏன்னா 117க்கு 117 நின்னவங்க தானே 1980ல. திமுகவும் காங்கிரஸும் 117க்கு 117 ஊத்திக்கிடுச்சு. அதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அப்போ விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா விஜய்க்கு எத்தனை இடம் கிடைக்கும்? பிஜேபிக்கு எத்தனை இடம் கிடைக்கும்? பாமகவுக்கு எத்தனை இடம் கிடைக்கும்? திடீர்னு தேமுதிக அந்த அணிக்கு போயிருங்கிற மாதிரி ஒரு சூசகம் தெரியுது. அதுக்கு எத்தனை இடம் கிடைக்கும்? எங்க இடம் இருக்கு பிரிச்சு கொடுக்க? அப்போ அப்படியான வாய்ப்பு இல்ல. இல்லைன்னா இந்த கட்சிகள் பலம் குறைந்திருக்கணும். உதாரணமா தேமுதிக சில இடங்களுக்கு ஒத்துக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் பலம் கம்மியா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு. பாமக ஒரு பிளவு இருக்கு, அவங்களும் ஒரு குறைந்த இடங்களுக்கு ஒத்துக்கிடலாம். அதாவது குறைந்த இடங்கிறதே ஒரு 15-20 இடம். ஆனா விஜய் ஒத்துக்க மாட்டார்ல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, விஜய் தான் அடுத்த முதல்வர்ன்றாங்க, அவங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப சார் SIRக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்கன்னா எல்லா இடத்துல இருந்து ஆளை மொபிலைஸ் பண்ணிட்டு வராங்க. கூட்டம் இருக்கு. கரூர்லயும் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இனி போனாலும் கூட்டம் வரும். என்ன காரணம்னா சினிமா ஸ்டார். அப்ப அவர் எப்படி வந்து 30 இடத்துக்கோ 20 இடத்துக்கோ எப்படி ஒத்துக்குவாரு? இந்த செய்தி திடீர்னு வந்திருக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி அப்படின்றதுக்கு கோடம் தான் கேட்கிறேன். பின்னணி என்னங்க இருக்க போகுது? செய்தி உங்களுக்கு தெரியாதா? அன்றாட பரபரப்புக்கு செய்தி, பசிக்கு செய்தி மாதிரி ஆயிப்போச்சு. அதான் நான் சொன்னது, கரூர்ல மையம் கொண்டிருந்த செய்தி புயல் இப்போ பீகார்ல மையம் கொள்ளுது, அவ்வளவுதான். இதை தாண்டி இந்த செய்திக்கு முக்கியத்துவம் இல்லை. செய்தி உண்மையாகணும்னா செய்தியில சாத்தியம் இருக்கணும். இந்த செய்தி உண்மையாவதற்கான சாத்தியம், லாஜிக் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி அது அவங்க ஜெல்லாகி போயிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ரெண்டாவது, ஒரு கூட்டணி ஜெல்லாகணும்னாலே போராட்டங்கள்ல ஒன்னா இருக்கணும். பல விஷயம் நேற்றைக்கே வந்துங்க நியூஸ் 18 டிபேட் ஆங்கர் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்னா, சிறிது நேரத்திற்கு முன்பு தாவேகா அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு 0 வாய்ப்பு தான் என்று தாவேகாவை சேர்ந்தவர்கள் கூறினார்கள். அப்படிதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நிர்மல்குமார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், உசிலம்பட்டி நேட்டிவ். அவர் அதிமுகல இருந்தாரு, பிஜேபியில இருந்தாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவரு தெள்ள தெளிவா வந்து, அதாவது அரசியல் தெரிஞ்சவங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க நண்பர்களா தான் இருப்பாங்க. ஆனா அரசியல்ல கருத்து கூறுகிற பொறுப்புல இருக்கிறவங்க தலைமையோட கருத்து தெரியாம கூற மாட்டாங்க. இப்ப ஜெயலலிதா ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்சா அவங்க காளிமுத்திரனை வச்சு கருத்து சொல்லும் போது தலைமை கருத்து என்னவோ அதுதான் சொல்லுவாங்க. அப்ப நிர்மல்குமார் சொல்றது விஜய் என்ன நினைக்கிறாரோ அதுதான். நாளைக்கு விஜய் மாத்தலாம், மாத்தக்கூடாதுன்னா நான் சொல்லவே இல்லை. அவர் கூட்டணி போலான்னு கூட முடிவெடுக்கலாம். முடிவெடுத்தாலும் சிக்கல் வந்து தொகுதி பங்கீடு. இன்னொரு மாபெரும் சிக்கல் என்னன்னா, அதிமுகவுல ஏற்கனவே வந்து சிட்டிங் எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை மிக அதிகம். குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அகாமடேட் பண்ணணும். எம்எல்ஏ கேட்பாளர்கள் அவங்களும் அதிகம், திமுகலே அதிகம். தொகுதி பங்கீடு சிக்கல் தானேங்க. இந்த சிக்கலுக்கெல்லாம் யோசிச்சுதானே ஜெயலலிதா 2016 வந்து இந்த தொகுதி பங்கீடு வியாபாரமே வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. அப்ப இப்பவுமே வந்து பிஜேபி அகாமடேட் பண்ணி, PMK அகாமடேட் பண்ணி, DMDK அகாமடேட் பண்றதே பிரம பிரயத்தனம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்றது அதுதான். இன்னொன்னு, அதிமுக பலவீனமா இருக்குங்கிற ஒரு எண்ணம். என்னன்னா உட்கட்சி பிரச்சனைகள், ஆளுக்கு ஒரு மூலையில இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஓட்டு வங்கி அங்கங்க இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றிணைக்க தயாரா இருக்காருன்னா, நேற்றைக்கு கூட இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதிமுகல. இன்றைய தேதிக்கு 26 தேர்தல் வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு. அப்படின்னா விஜய் கூட்டணி இங்க வைக்கிறாருன்னு வச்சுங்க அதிமுகவோட. அப்படின்னா விஜய் கூட்டணியில சேரலான்னு நினைக்கிற டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ மற்றவங்களோ அவங்க வேற கேண்டிடேட் போடுவாங்க. அந்த கேண்டிடேட் போடும்போது ஏதோ கொஞ்சம் ஓட்டு பிரியதான் செய்யும், சில ஏரியாக்கள்ல அதிகமா பிரியும், வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். எல்லாம் போகுங்க, டெபாசிட் வாங்குறதுக்கே 16.6% ஓட்டு வேணும். 20% இருந்தால் தான் நீங்க டெபாசிட் வாங்க முடியும். விஜய்க்கு தனியா வந்து 20% இருக்காங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில விஜயோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாத ஒரு கூட்டணியில விஜய்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்னா 30 சீட்டு 35 சீட்டா இருக்கும். இல்லைன்னா ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் கொடுத்த மாதிரி 40 சீட் அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. அதுக்கு விஜய் ஒத்துக்குவாராங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, அப்படியே விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வர்றாருன்னு வைங்க, அப்படின்னா யாரு ஓட்டு வங்கி கூடும்னு நினைக்கிறீங்க? சீமான் ஓட்டு வங்கி கூடும். சரி, எந்த கழகங்களும் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அதிமுக வேண்டாம், இது விஜய் நிலைப்பாடு. காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாங்கிறது சீமான் நிலைப்பாடு. அப்ப விஜய் ஏதாவது ஒரு மேஜர் கூட்டணியில போய் ஐக்கியம் ஆனார்னா சீமானோட ஓட்டு கூடும் அதுல. அப்ப இப்ப 8% இருக்கவர் நாளைக்கு 15% மாறிடுவாரு. அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டா தானே இருக்கும். அடிப்படையில வந்துங்க, எந்த பக்கம் இந்த கூட்டணி காத்து திரும்பினாலும் திமுக கூட்டணி என்கிற அந்த கூட்டணி வைத்திருக்கிற 35% ஓட்டுல இருந்து 40% ஓட்டை மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணா மட்டும்தான் வெற்றி சாத்தியம்.
மற்றபடி இதெல்லாம் கணக்குல மட்டும்தான் இருக்குமே தவிர நிஜத்துல வராது. கமல்ஹாசன் திமுகவோட ஏன் கூட்டணி போனாருன்றது ஒரு விளக்கம், அது அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அவர் கூட்டணி இதை சொன்னது புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு எளிதா புரியுற மாதிரி இருந்ததா? சில பேர் அது வந்து கமல்ஹாசன் பேச்சு இன்னும் தெளிவா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் இருக்குது. அதாவது இதுல கூட்டணிக்கான ஒரு விளக்கத்தோட அப்ப இதுக்கு தீர்வு மாற்று அரசியல். மாற்று அரசியல் என்பது பாசிசம் அப்படின்றாரு. அப்ப விஜய தான் அவரு அப்படி சொல்றாரா? ஏன்னா அவருதான் பாஜக பாசிசம்னா நீங்க பாயாசம் எல்லாம் பேசினாரு. அததான் ஒரு டார்கெட் பண்ற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்றாரா கமலஹாசன்? தமிழ்நாடு அரசியல்ல பாயாச உதாரணம் வந்து முதல்ல சொன்னது எம்ஜிஆர் தாங்க. திமுக இருந்து அவர் விளக்குனப்ப ஹிந்து நிருபர் வந்து அப்ப சத்யா ஸ்டுடியோல அவருக்கு தனியான மேக்கப் ரூம் கார்டனுக்கு போன் பண்ணாரு. அதாவது ராமவரம் தோட்டத்துக்கு. அங்க இல்ல. அப்போ இதுதான் சாதாரண டயல் போன் தான். அப்போ அந்த நம்பரை வாங்கி அங்க மேக்கப் ரூம்ல மட்டும் அவருக்கு தனி போன் உண்டுங்க. தனி போன் கனெக்ஷன். அதுக்கு அடிச்சு கேட்கணும்னு நினைக்கும் போது சரியா கிடைக்கல. அப்புறம் எம்ஜிஆர் உதவியாளர் மகாலிங்கண்ணன் கேட்டு எம்ஜிஆர் வந்து கமெண்ட் ஹிந்து நிருபர் இப்படி கேட்கிறாருங்க, என்ன பதில் சொல்றது? அரசியல் சூழல் இப்படி இருக்கு. நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல் அப்படின்ட்டாரு. அதாவது நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இதான் இந்த பாயாசம் தான் அப்புறமா விஜய் வந்து எடுத்து கையாண்டாரு. இதுல பாயாசம் பாய்சன்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன காரணம்னா சில கட்சி சில நேரங்கள்ல பாயாசமா இருக்கு, இன்னொரு நேரத்துல அது பாய்சனா மாறிடுது. அப்ப எப்படி தோல்வி எல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்ப பிஜேபி எப்படி வந்து ராஜஸ்தான்ல தோத்துச்சு சட்டமன்ற இடைத்தேர்தல்ல, பீகார்ல ஜெயிக்குதுங்க, ராஜஸ்தான்ல ஏன் தோத்துது? ஆளுங்கட்சி தானே பிஜேபி அங்க. அப்ப அந்த கட்சி இப்ப பீகார்ல பாயாசமா இருந்துட்டு ராஜஸ்தான்ல பாய்சனா மாறிடுச்சா? மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அந்தந்த மாநில சூழல் இல்ல அந்தந்த தொகுதி சூழலுக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கமலஹாசன் சாதாரணமா பேசினாலே புரியாது, அரசியல் பேசினா இன்னமும் புரியாது. அவர் ஒரு அரசியல் முடிவெடுத்து எம்பி ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அவர் கட்சியில எத்தனையோ பேர் செலவு பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச பட்டுக்கோட்டை நண்பர்கள்லாம் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. எல்லாரும் வந்து நாசமா போனாங்க. கமலஹாசனை நம்பி அரசியல்ல பணத்தை விட்டவங்க சினிமால பணத்தை விட்டவங்களை விட அதிகம். கமல் அவர் நோக்கத்துக்கு சினிமா எடுத்து எத்தனை சினிமா ஊத்திக்கிடுச்சு. அவர் சிறந்த நடிகராலாம் இருக்கலாங்க, ஆனா அவரோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் மற்றவங்க கிட்ட எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆயிருக்கு. நிறைய படம் நம்மளால சொல்ல முடியும். அப்படி சில நேரங்கள்ல அவரே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு, அவரே கையை சுட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனா அரசியல்ல அவரை நம்பி எல்லாருமே கெட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கட்ட அரசியலுக்கு அவங்களுக்கு போகவே முடியல. அவர் எம்பி ஆயிட்டாரு. அப்ப அவரோட வலிமைங்கிறது மிக அதிகமா இருந்தா திமுக டிமாண்ட் பண்ணிருப்பாரு. எம்பி தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கும் போதே கமலால ஒரு லோக்சபா சீட்டு கூட திமுக கூட்டணியில இருந்து வாங்க முடியல. எதிர்காலத்துல வர்ற ராஜ்யசபா சீட்டுக்கு தான் அங்க ஒப்பந்தமே போடப்பட்டுச்சு. ஞாபகம் இல்லையா? 24 தானே, இப்பதானே நடந்து முடிஞ்சது. அவரோட எய்ம் அவ்வளவுதாங்க இருந்துச்சு. இதுல என்ன ரிமோட்டை தூக்கி வச்சுட்டேன், டிவி அணைச்சு வச்சுட்டேங்கிற அடாலஜி இல்ல. ரிமோட்டை தூக்கிட்டு போறாங்கன்றது வந்து கமலஹாசன் ஒருவேளை பாஜக அணிக்கு இழுக்கிறதுக்கான முயற்சி இல்ல அப்படி ஒரு சாயல் அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்ததுன்றத அவர் சொல்லிடுறாரா? அவர் பாஜக அணிக்கு போனாருன்னா இன்னும் எல்லாரும் மக்கள் வந்து கழுவி ஊத்துவாங்க. இன்னைய தேதிக்கு அவர் திமுக அணியில இருக்காரு. இது எதுக்கு வெட்டியா வந்து அந்த சுய கௌரவத்தை இல்ல சுய அடையாளத்தை அதை ஒக்கிடுறதுக்கான முயற்சிங்க, அதை ரிப்பேர் பண்றதுக்கு அவர் முயற்சி செய்யறாரு. அதெல்லாம் போயிடுச்சுங்க. இனி வந்து தேராத மாடல். சுய அடையாளம்னு இனி அந்த கட்சிக்கு என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. சின்னம் வேணும்னு கேட்டிருக்காங்க. சின்னம் கொடுக்கறதுக்கே வந்துங்க ஒரு கட்சி இவ்வளவு சதவீத இடங்களை போட்டி போடணும்னு புது கட்சிக்கு போட்டி போடணும்னு விதி இருக்கு. இவருக்கு டார்ச் லைட் சின்னம் அப்படிதான் கொடுத்தாங்க, அது இப்ப இல்ல. அப்போ புதிய சின்னம் கேட்டாருன்னா இத்தனை இடத்துல நிக்கணும், அதுவே பெரிய பிரச்சனை. பாமக சின்னம் மாங்கனி சின்னத்தை தக்க வைக்கிறதுக்கு நாங்க பீகார் தேர்தலில் போட்டி போட போறோம்னு அங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க அன்புமணி ஃபேக்ஷன். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க. பீகார் தேர்தலில் அவங்க போட்டி போடவே முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டே இருக்கு, அது என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ பிஜேபி நாளைக்கு வந்து பாமக இந்த அணிக்கு வரல அப்படின்னா மாங்கனி சின்னத்தையே முடக்கிறதுக்கு பார்க்கும். டெல்லி தானேங்க, டெல்லி ஆல் பவர்ஃபுல், அதுல என்ன சந்தேகம் இருக்கு நமக்கு? கோயம்புத்தூருக்கு பிரதமர் வராரு, முதல் நாள் வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டம் ரத்துன்னு வருது, ப்ரொபோசல் அனுப்புறாங்க. 2011 சென்சஸ் படி உங்களுக்கு வந்து 20 லட்சம் பேர் ஜனத்தொகை இல்லைன்றாங்க ரீசன். அதே 2011 செக்ஷன் படி பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல இருக்கிற சிறுநகரங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெட்ரோ. அதை விடுங்க, 2025 ரிஜெக்ஷனுக்கு 2011 சென்சஸ் எடுக்கிறது எந்த வகையில அர்த்தமானது? எந்த வகையில அது பொருத்தம்? அப்ப ரிஜெக்ட் பண்ணியாச்சு. சரி, பிரதமர் வராரு, அவர் வந்துட்டு போன பிறகு அந்த ரிஜெக்ஷன் சொல்லலாம்ல. அப்ப அந்த அளவுக்கு அங்க இருக்கு. சரி, ஒரு ஒரு ப்ரொபோசல் போயிருக்குங்க, ஏதோ ஒரு நாமுக்கு பொருந்தி வரல, ரிஜெக்ட் பண்றாங்க, ஃபைனல் கிடையாது, திருப்பி இன்னொரு தடவை ப்ரொபோசல் ரீசப்மிட் பண்ணுவாங்க.
நான் என்ன சொல்றேன், பொலிட்டிக்கலா அந்த அளவுக்கு வந்து ஒரு கால்குலேட்டிவா இருந்திருந்தா பிரதமர் வந்துட்டு போய் ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை போட வேண்டியதானே. நீண்ட நாளைக்கு அப்புறம் பிரதமர் வரும்போது இப்ப நம்ம பெரியார் திராவிட கழகம் அதெல்லாம் வந்து கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக்லாம் உடனே முதலமைச்சர் ட்வீட் வருது இல்லைங்க, முதலமைச்சரோட அறிக்கை வருது இல்ல, நீங்க வந்து மதுரைக்கும் மெட்ரோ இல்லன்ட்டீங்க, கோயம்புத்தூருக்கும் இல்லன்ட்டீங்க, தமிழர்களை வஞ்சிக்கிறீர்கள். அது திருப்பி அதே நேரேட்டிவ் தானே. நேரேட்டிவ் நம்ம செட் பண்ணும்போது பிஜேபி தமிழர் நலனுக்கு விரோதமானது, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அவங்களும் தமிழர் நலனுக்கு விரோதமானவர்கள், அதான நேரேட்டிவ். பிஜேபிக்கு இங்க எதிர்ப்பு வாக்கு இருக்கு, ரைட்டு. பிஜேபியோட கூட்டணி சேர்ற கட்சிக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி கம்மி, அதாவது அதிமுகவுக்கு ஆவரேஜா 30% ஓட்டு இருக்குங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும். 70% எதிர்ப்பு. பிஜேபிக்கு 5-6% ஓட்டு வங்கி இருக்கும். அப்படின்னா 95% 90% எதிர்ப்பு. ஸோ எதிர்ப்பு ஓட்டு அதிகம் உள்ள கட்சி வந்து பிஜேபி. அப்போ அதை முழுமையா எடுக்கணும்னு திமுக முயற்சி பண்ணும். முயற்சி பண்ணும்போது அவங்க வைக்கிற நேரேட்டிவ் வந்து பிஜேபி தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானது. இந்தா பாருங்க, மெட்ரோவை கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இன்னைக்கு ஒத்துக்கிட்டா கூட அதை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும், வெறுமனே ஒத்துக்கிறது, அதுலயும் மாநில அரசோட பங்கு தொகை அதிகம், அதை கூட நீங்க ஒத்துக்கிடல, நீங்க என்னமோ கோயம்புத்தூரையே வந்து வாழ்விக்க வந்த மகான் மாதிரி இங்க வரீங்கன்னு பிரதமர் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. நான் என்ன உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, பொலிட்டிக்கலா இந்த டிசிஷனை அவர் வந்துட்டு போன பிறகு சொல்லிட்டு போலாமே, ஆனா அதை கூட அங்க செய்யல. பிரதமர் வந்திருந்தாருன்னா பிரதமருடைய வருகை வரவேற்பு எடப்பாடி சந்தித்ததே ஒரு பெரிய அளவுக்கான செய்தி அப்படி மாறி இருக்கக்கூடிய அந்த களத்தை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லைன்றது பெரியார் திராவிட கழகம் ஆர்ப்பாட்டம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆர்ப்பாட்டம், அப்புறம் பீகார் மக்களை தமிழ்நாட்டுல வஞ்சிக்கிறாங்க தாக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது மோடிக்கு ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்ற மாதிரியான ஒரு கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு செய்தி கொஞ்சம் மேலவங்க செய்யுமா? அது மேலவங்க செய்யும். கோயம்புத்தூர் வந்து பிஜேபிக்கு ஓரளவுக்கு ரீசனபிளி சப்போர்ட் லெவல் இருக்கிற ஒரு ஏரியா. அதாவது பொலிட்டிக்கலா கோஆர்டினேட்டடா செய்யறது இல்ல. எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கு. திமுகவும் அப்படிதான் இருக்கும், அதிமுகவும் அப்படிதான் இருக்கும், பிஜேபி அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து கூட்டணியின் வெற்றி என்பது எதை வச்சு வருது? கூட்டணியின் வெற்றி என்பது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கிற புரிந்துணர்வு அடிப்படையில் தான். இந்த புரிந்துணர்வு எப்போ மேலோங்கும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடம் கொடுக்கும் போதுதான் மேலோங்கும். இப்போ வந்து 234 சீட்டு 1980 மாதிரி 117 சீட்டை பிஜேபிக்கு அதிமுக கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஊத்தி மூடிடும். அது ஒன்னே போதுங்க. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக வந்து ஜெயிக்குது, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது. 4 மாசம் கழிச்சு வர சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு சரியில்லை. தொகுதி பங்கீடு சரியில்லைன்னா உடனே கட்சிக்குள்ள அதிருப்தி வந்துடும். நம்மளே எம்எல்ஏ கேண்டிடேட் கிடையாது, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும்னு. யாரும் எங்க புத்தர் காந்தி ஏசெல்லாம் கிடையாதுங்க. சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி 5% தான். மற்ற எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் தான். நமக்கு சீட்டு உண்டா, நமக்கு சீட்டு கிடைக்கல, நம்ம எதிரிக்கும் சீட்டு கிடைக்கக்கூடாது. நம்ம ஜாதிக்காரன் நமக்கு சீட்டு கிடைக்கல, நம்ம ஜாதியில நமக்கு போட்டியா இருக்கான், அவனுக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது. ஏகப்பட்ட கணக்கு இருக்கு இந்த தேர்தல்ல. அப்போ இந்த கணக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு கணக்குவாதியாராகவும் விஜய் எல்லாம் இல்ல. அவர் இன்னும் இதுல எல்லாம் அடிபட்டு ஊறிகிரி வரணுங்க. கமலஹாசன் 6% வாங்கினார்னா விஜய் 10% 12% வாங்குவாரு. அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. இந்த கணக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க கீழே கிரவுண்ட் லெவல்ல பாப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சீனியர் லீடர், ஒவ்வொரு ஊர்லயும் வந்து யார் யாருக்கு எவ்வளவுங்கிறத அத்துப்படி. ஆனா அவர் ஏன் மீண்டும் மீண்டும் விஜய் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா கூட்டணி வெற்றி கூட்டணி மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில விஜய் வந்துட்டாப்லே வெற்றி கிடைச்சிருமா? அப்புறம் 1000 பிரச்சனை இருக்க, தொகுதி பங்கீடுல தொடங்கி வரிசையா இருக்க. அது இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான கூட்டணிங்க, திமுக வீழ்த்துவதற்கு இது ஒண்ணுதான் வாய்ப்பு. விஜய் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிறாங்க, பிரேமலதா இருக்கிறாங்க, பெரிய கூட்டணி இப்படிங்கிற ஒரு பிரமை பிம்பம் வாக்காளனுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் திமுக எதிர்ப்பு வாக்க செதறாம எடுக்க முடியும். இந்த கணக்கு தான். ஆனா இந்த கூட்டணி அமைவதால மட்டுமே வெற்றி கிடைச்சிரும்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் சார்.